இப்போது ரவை லட்டு செய்ய போகிறோம். இதுக்கு வந்து நான் நெய் ஜாஸ்தினா நான் போடவே மாட்டேன். நெய்யும் போட மாட்டேன், பாலும் போட மாட்டேன். இது ஒரு ஸ்பெஷல் டிஃப்ரெண்ட்டான ரவை லட்டு செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள்: முந்திரி, திராட்சை, ஒரு 2 ஏலக்காய், கொப்பரை திருவி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி கொப்பரை, ரவை, சர்க்கரை. நான் அளவு சொல்கிறேன், அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். கடாய் வச்சுட்டோம், ஸ்டவ் பற்ற வச்சுட்டோம். எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிருக்கிறேன். ஏன்னா முந்திரி, திராட்சை, கொப்பரை எல்லாமே இதில் தான் வதக்க போகிறேன் நான். அதனால் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். முந்திரி வந்து நல்லா இந்த மாதிரி பொடியாக இது பண்ணிக்கோங்க. ரொம்ப இது வேணாம், பொடியாக பண்ணிக்கினா தான் நல்லாயிருக்கும். அது எண்ணெயில் போட்டுடலாம். இது வந்து நல்லா வரணும். இது 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும் ரவை லட்டு. இப்போ வந்து முந்திரி பாரு இந்த மாதிரி வந்து இருக்கணும். அதுக்கு போதும் இந்த அளவுக்கு இது இருந்தாக்கா. அப்புறமா வந்து திராட்சை போட போகிறேன். திராட்சை, ஏலக்காய் ரெண்டுமே இதுலேயே போட்டு போகிறேன். சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுக்கின்னு திராட்சை இந்த மாதிரி வறுத்துடுங்க. ரவை வந்து போட்டுடலாம். ரவையை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரவை வந்து நல்லா வறுக்கணும். ஏன்னா இது ஒரு 15-20 நாள் வச்சாலும் கெடாது இது. அதனால நல்லா வறுக்கணும். இது ஸ்வீட் செய்யும் போது கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு. இது வந்து பால் இல்லாமல் வெறும் இந்த மாதிரி தண்ணி கொதிக்க வச்சுட்டு செய்ய போகிறதுனால இதில் பால் நம்ம ஊற்ற போகிறதில்ல. அதனால் இது ரொம்ப நாள், ஒரு 15-20 நாள் இருக்கணும் கெடாமன்னு சொன்னால். நல்லா இதை வறுத்துக்கணும் ஃபஸ்ட்டு. இதோடு சேர்த்து கொப்பரையும் வறுக்க போகிறோம் நம்ம. ரவை பாருங்கள் இந்த மாதிரி வறுத்துடணும். இந்த மாதிரி இருக்கணும் ரவை. ரொம்ப வறுத்துடவும் கூடாது, மீடியமாக இருக்கணும் ரவை. பாருங்கள் இந்த மாதிரி வறுத்தணும். இந்த மாதிரி வறுத்துட்டு இதோட கொப்பரையும் போட போகிறோம். கொப்பரையும் போட போகிறோம். கொப்பரையை போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ வந்து கொப்பரை இந்த மாதிரி வறுத்துட்ட பிறகு ரவை எவ்வளோ எடுத்தோமோ அதில் வந்து 3/4 அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். நான் சர்க்கரை வந்து மிக்சியில் போட போகிறதில்ல. ஏன்னா நிறைய பேர் மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடுவாங்க. நான் அப்படி போடுறதில்ல. நான் அப்படியே சர்க்கரையை அப்படியே போட போகிறேன். போட்டுட்டு அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா எல்லாமே வந்து வறுத்துடணும். எல்லாமே இதில் வறுத்துட்டு அதுக்கப்புறமா தான் தண்ணி வச்சு ரவை லட்டு பிடிக்க போகிறோம். இந்த சர்க்கரை போட்டவுடனே மெல்ட் ஆகிடும்னு பயப்படாதீங்க. இது சர்க்கரை எதுவுமே மெல்ட் ஆகாது. இதில் மெல்ட் ஆகாது. இது எல்லாத்தோடு சேர்ந்து அப்படியே அதுவும் கொஞ்சம் சூட்டில் இதுவாகிடும். ஆனால் மெல்ட் எதுவும் ஆகாது. பாருங்க போதும். இந்த மாதிரி வறுந்தது. இந்த மாதிரி வறுத்தி எடுத்துக்கின்னு தண்ணி வச்சுக்கலாம் கொதிக்க வைக்க. இப்போது ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கிறேன். இது நல்லா கொதிக்கணும். தண்ணி வந்து எதுக்கு வச்சுக்கிறேன்னா, நான் பாலுக்கு பதில் தான் தண்ணி யூஸ் பண்ண போகிறேன். அது தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். இது நல்லா கொச்சதுக்கப்புறம் தான் இதை எடுத்து நம்ம ஊற்றி பிசைந்து உண்டை பிடிக்க போகிறோம். இதுக்கு பாலுக்கு பதில் தான் இந்த தண்ணி. தண்ணி வந்து இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். தண்ணி கொச்சிட்ட பிறகு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு தண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் கிளாஸில்